என்னை ஒரு மாதிரியாக பார்க்கின்றே, என்ன காரணம்? இவ்வளவு நாள் வரைக்கும் மகாராஜா மகாராஜா இவ்வளவு நாள் வரைக்கும் கண்ண மகாராஜா சொன்னீங்களா? அங்கு நான் வெளிப்பட்டு வருகின்ற பொழுது அங்கு தேசத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய கர்ண மகாராஜன் என்றுதான் வெளிப்பட்டு வருவேன். ஆமா, இப்ப கதிரவன்றீங்களா? கதிரவன் என்ற பேர் சொல்லி வருகின்றீங்களே, என்ன காரணம்? அதோட மகிமை என்ன? யார் சொன்னது கதிரவன் என்ற மைந்தன் என்று? நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னேனா? ஆமா, என்னுடைய வாயாளியா? ஆமா ஆமா. எப்போ? இப்பதான். ஐயோ, அம்மா, என்ன பெற்ற தாயே, உனக்கு முன்னாளிலே செய்து கொடுத்த சத்தியத்தை மீறிவிட்டேன் அம்மா. நான் இன்று என்னை அறியாமல் அந்த வார்த்தை வெளிப்பட்டு வந்திருக்கின்றது. அப்படி என்றால் எனக்கு ஏதோ ஒரு தீவினை நடக்கப் போகின்றது. கெட்ட காலம் வந்து விட்டால் நாவும் பிறலும் தன்னை அறியாமல் வார்த்தைகள் வரும்னு சொல்வார்கள். என்னை அறியாமல் இப்படி ஏற்பட்ட வார்த்தையை சொல்லிருக்கின்றேனே தாயே, என்னை மன்னித்து விடு. நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், இதை நான் போக போக சொல்கிறேன் இல்லையா? ஆனால் இப்பொழுது நான் வருகின்ற பொழுது யார் என்று விளக்கம் தெரிவித்தால் தெரியுங்க. இங்க அங்கு தேசத்தை ஜெகஜோதியோட அரசாட்சி செய்து வரக்கூடிய ஆமா நான் தான் நதிமலை கர்ண மகாராஜா. நீங்க ஆமா. அங்கு என்றால் என்ன? அங்கு என்றால் சுடுகாடு. ஆமா. ஏய், அங்கு என்றால் சுடுகாடு. சுடுகாடு. ஆமா. அந்த அங்கு நாட்டை எப்படி எனக்கு வந்தது? எப்படி யார் கொடுத்தார்கள்? ஒரு நாள் தினத்திலே ஆமா அத்திமாபுரியிலே ராஜகுமாரர்களுக்கு வில் அரங்கேற்றம் ஏற்பட்டது. ஆமா, ஏற்பட்டது. துரியனுடைய கௌரவர்கள் 100 பேருக்கும் பாண்டவர்கள் 5 ராஜாக்களுக்கும் ஆமா வில் அரங்கேற்றம் அத்தினாபுரி அரண்மனையிலே நடந்தது. ஆமா. நடந்த உடனே அங்கு பார்க்கிறார்கள் அர்ஜுனனாகப்பட்டவன் வில்லை எடுத்து சரமரியாக தொடுக்கின்றான். அந்த போர் சபையில இருந்த அத்தனை பேரும் ஆமா அர்ஜுனன் வாழ்க, அர்ஜுனன் வில் வாழ்க, அர்ஜுனன் வாழ்க ஆமா அப்படி என்று ஆரவாரம் செய்தார்கள். ஆமா, அந்த சபையிலே நானும் அமர்ந்திருந்தேன். ஆமா, அந்த அர்ஜுனன் செய்த அத்தனை சாகசமும் எனக்கு எளிதாக தெரிந்தது. உங்களுக்கு ஆமா எளிதாக தெரிந்த உடனே நிறுத்துங்கள் உங்கள் கோஷத்தை. அது மாதிரி நீங்க சொன்னங்க. ஆமா, இந்த ராஜ சபையிலே அர்ஜுனன் வாழ்க, அர்ஜுனன் வில் வாழ்க என்று சொல்கிறீர்களே. ஆமா, அவனை விட பல சாகசம் நான் செய்கிறேன் என்று ஒரு கணை எடுத்து பானப்பிரவேசம் செய்தேன். நீங்க ஆமா செய்கின்ற பொழுது சிவபெருமான் தோன்றினார். ஆமா, யார் தோன்றினது? சிவபெருமான். ஆமா, இரண்டாவது கணக்கு தொடுக்கின்ற பொழுது மகாவிஷ்ணு தோன்றினார். இரண்டாவது. ஆமா, மூன்றாவது கணக்கு தொடுக்கின்ற பொழுது பிரம்மதேவன் தோன்றினார். மூன்றாவது. ஆமா, அந்த அரச சபையே மும்மூர்த்தி சபையாக காட்சி தந்தது. சபை. ஆமா,
அப்பொழுது பார்க்கிறார் கிருபாச்சாரியார். டாய் கர்ணா, தேரோட்டி மைந்தனே, டாய் இங்கே நடப்பது போட்டி என்ன? ஆமா, ராஜகுமாரர்களுக்கான போட்டி இல்லையா? நீ எங்க வந்து இந்த போட்டியிலே இத்தனை சாகம் செய்கிறாயே? யாராங்கப்பா? யாரு பாப்பா? அது மாதிரி கேக்குறாரு. அப்படி கிருபாச்சாரியார் கேட்ட உடனே ஆமா கை கால் நடுங்கி என் கையிலே இருந்த ஆயுதங்கள் தவறி கீழே விழுந்து ஒரு குற்றவாளியை போல் நின்றேன். நீங்க காரணம் என்ன? எனக்கு தாய் தந்தையார் யார் என்பது எனக்கு தெரியாது. எங்க அப்பா யாரு, அம்மா யாரு, நான் பிறந்ததோ ஓரிடம், ஆமா வாழ்ந்ததோ ஓரிடம். எப்படி தாய் தந்தையார் பேரு தெரியாமல் எடுப்பார் கைப்பிள்ளையாக வளர்ந்து வருகிறேன். நீங்க ஆமா, அதனால கிருபாச்சாரியன் வார்த்தைக்கு இணங்கி நான் அங்கு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சபையிலே தலை குனிந்து நின்றேன். ஆமா, நின்ற உடனே துரியோதன பாக்குறான். யாரு கர்ணனை பார்த்து தாய் தந்தையார் யார் என்று கேட்டது? அது மாதிரி கேக்குற துரியோதனன். யார் கேட்டது? ஆமா, இவருக்கு அப்பா தானே? என்ன, எங்க அப்பா தான் இவருக்கு அப்பா, இவருடைய அம்மா தான் எங்களுடைய அம்மா தான் இந்த கர்ணனுக்கு அம்மா. நாடு எது என்று கேட்ட இல்ல, அரண்மனை மந்திரியார் அழைத்தார். ஆமா, எந்த நாடு சும்மா இருக்கின்றதோ பாராடா என்றார். அங்கு நாடு அங்கே சும்மா இருந்தது அரசாங்கம் இல்லாமல். ஆனால் அதை பார்த்த உடனே எங்க அண்ணா சொல்ற, எங்க தம்பி துரியோதனை பாக்குறான். அண்ணா, அங்கு நாட்டிற்கு நீ பேரரசனாக இருக்க வேண்டும். ஆமா இல்லையா? அங்கு என்ற பெயர் எப்படி வந்தது? முன்னாளிலே சிவபெருமான் ஞானத்திலே அமர்ந்தார். ஞானத்திலே அமர்ந்த உடனே அந்த சிவபெருமான் ஞானத்தில உட்கார்ந்தா உலகிற்கு அழிவு ஏற்பட்டுவிடும். ஆமா, தேவரெல்லாம் ஒன்றாக கூடி மன்மதனை அழைக்கிறார்கள். ஆமா, மன்மதனை அழைத்த உடனே மன்மதன் நேராக சென்று சிவபெருமான் பின்புறத்திலே இருந்து பானத்தை காம பானத்தை கொடுக்கிறார். ஆமா, கொடுத்த உடனே சிவபெருமான் ஞானத்தால பாக்குறாரு. நம்ம மீது பானம் தொடுக்க வேண்டுமானால், காம பானத்தை தொடுக்க வேண்டுமானால் மன்மதனால மட்டும்தான் முடியும். ஆனால் அவன் நேர்முகமாக நின்று ஏறி பானம் தொடுக்கிறான். அதனால நம்ம பின்புற திறந்து கண்ணு திறக்கலாம். அப்படி என்று பின்புறமாக திரும்பி கண்ணை திறக்கின்ற பொழுது பின்புறம் இருந்த மன்மதன் எரிந்து சாம்பலானா. மன்மதன் ஆமா, அங்கு சாம்பல் மன்மதன் எரிந்து சாம்பல் ஆனதால அங்கு அங்கு நாடு என்று பெயர் வந்தது. ஆமா, அங்கு என்றால் சுடுகாடு இல்லையா? அப்படி இருந்தாலும் அங்கு நாட்டை ஜெகஜோதியோட அரசாட்சி செய்து வரக்கூடிய கர்ண மகாராஜன். அப்படி கர்ண மகாராஜனாக இருந்தாலும் நான் வருகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நான் எப்படியாப்பட்ட கர்ணன் சொல்றேன். ராமா லட்சுமணா என்ற களஞ்சத்தை உற்பத்தி செய்து அதை என் இடத்துல பொறுப்பு கொடுத்திருக்கின்றார். ஆமா,
அண்ணா நம் நாட்டிலே யார் யார் இல்லை என்று வருகின்றார்களோ ஆமா அவர்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுத்து 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 தானக்கர்ணன் என்று பெயர் வாங்க வேண்டும். தானக்கர்ணன். ஆமா, என் கையிலே இருப்பது தானரேகை, ஆமா தம்பி துரியன் கையிலே இருப்பது தனரேகை. தனரேகை. அந்த களஞ்சியம் குறைந்த உடனே தம்பி துரியன் நேராக சென்று அதில் வைத்தால் குறைந்த களஞ்சியம் நிறைந்து விடும் இல்லையா? அப்படியேற்பட்ட கர்ணனாக வெளிப்பட்டு வருகின்ற பொழுது என் நாட்டில் நான் வருகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? வா சொல்றேன். வாத்தியங்கள் இல்லையா? ஆமா, இடைவிடாமல் முழங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இருக்க வேண்டாம். முழங்குகின்றதா? முழங்குகிறது. ஆமா, இன்று நடந்து பார்த்தால் மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. யார் யாருக்கு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இல்லையா? துரியனுக்கு பிடித்தமான அண்ணன் நான், நீங்க. ஆமா, இந்த மகாபாரத சண்டையிலே முதல் சேனாதிபதி நமக்கு தான் கொடுப்பான் அப்படி என்று ஆவலோடு இருந்தேன் நான். நீங்க? ஆமா, முதல் சேனாதிபதி பட்டம் நமக்கு தான் தருவோம் அப்படி என்று இருந்தேன். பார்த்தார் 886 வயது படைத்த பீஷ்மாச்சாரி. ஆமா, துரியோதனா, இந்த மகாபாரத யுத்தத்தில் முதலாக நானே தலைமையாற்றி நடத்துகிறேன் என்று முதல் நாளிலே இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் சண்டை வரைக்கும் தலைமையேற்று நடத்தினார். 10 நாள் வரைக்கும். ஆமா, தலைமையேற்று நடத்த உடனே 10ஆம் நாள் சண்டையில் உயிர் போகும் போகாமல் செத்து சாகாமல் குருசேத்திர பூமியிலே அம்பு படுக்கையில படுத்து நிற்கிறார் இல்லையா? 11 12 பகதத்தனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தான். பகதத்தனுக்கு. ஆமா, அவனும் முடிந்தது. ஆமா, 13வது நாளுக்காவது நமக்கு சேனாதிபதி பட்டம் கொடுப்பான் துரியன் அப்படி என்று ஆவலோடு வில்லம்பை தயார் செய்து கொண்டு போர் முனைக்கு செல்வதற்காக தயாராக இருந்தேன். நீங்க? ஆமா, 13ஆம் நாள் சண்டைக்கு துரோணருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து விட்டான். ஆமா, 13 14 15 16 வரைக்கும் 15 வரைக்கும் துரோணருக்கு சேனாதிபதி பட்டம். இப்ப துரோணர் இறந்த பிறகு 16ஆம் நாள் சண்டையிலே இருந்து எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்திருக்காங்க. ஆமா இல்லையா? இன்றைய தினம் பார்த்தால் இரவு வேளை, இந்த இரவு வேளையிலே தம்பி துரியோதனன் விடிந்தால் 17ஆம் நாள் சண்டை அண்ணனாகிய கர்ணன் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால ஓடோடி சென்று துரியோதனன் இடத்துல உங்கள் அர்ணா கர்ணாபிஷேகம் வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டோம். அப்படியா? சொல்லக்கூடிய ஆமா கர்ண மகாராஜன் அழைத்தேனே வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறாருங்க. அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாங்க. ஆகட்டும். ஓய் 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 அண்ணா
யாருக்கும் வணங்காத முடி அடியேன் சிறங்குனிந்து கரங்கு வைத்து பணிந்திருக்கிறேன். அப்படியா? எந்திரி மேல தம்பி வந்தடி படிந்த குந்திரா துரியா பணியோடு பணிந்ததனால் என்றென்றும் தீர்க்காய சுகம் பெற்று நீடூடியாக நிறைந்த செல்வத்தோடு வாழ்ந்திருப்பாய். அண்ணா தம்பி ஆசீர்வாதம் கொடுத்தபடியால் அடியேனுக்கு மன மகிழ்ச்சி. ஆமா டேய் தம்பி அண்ணா முகவட்டம் வந்தாதே நம்மோ முகவட்டம் வந்தாதே நம்மோ தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தோல் இருக்கக்கூடிய உன் முகம் இன்று வெயில் பட்டு கருகிய வண்ணமாக வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? 16ஆம் நாள் சண்டையில் வெறியில் முகம் மலர்ச்சியோடு இருந்த எத்தனையோ இடையூறு ஏற்பட்டது, எத்தனையோ படை தோல்வி ஏற்பட்டது. அதுக்கெல்லாம் தாங்கி இருந்த தம்பி இன்று முகம் வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அண்ணா செந்தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய முகமானது வாடி இருக்கிறது. ஆமா டாய் உட்காரா. என்ன காரணம்? உட்காரு சிம்மாசனத்துல. ஒரு நாட்டின் பேரரசன் நீ இப்படி சோர்ந்திருக்க கூடாது. எப்பொழுதும் பார்த்து அண்ணா கர்ண மகாராஜனே வந்து விட்டீரா அண்ணா அப்படி என்று கனத்த குரலில் கம்பீர தோற்றத்தோடு வாங்கிய வாளோடு ஒரு கர்ஜனை செய்வாய் அல்லவா? அதை செய். ஐயோ
சொன்ன மொழிதனை கேளாமல் நன்மன் மனிதீர நாள் ஆற்றுதே துரியோதனா பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய 33,000 வீதம் பிரித்து கொடுத்து விடு, பாதி பகுதியை கொடுத்து விடு என்று சொன்னார்களே அண்ணா. சொன்னார்களே, நான் ஏற்காமல் போனேன் அண்ணா. அதனால இந்த மண்ணில் மடித்து விட காலம் ஆச்சதே அண்ணா. யாருக்காக பயந்து இப்படி கதறி கொண்டிருக்கிறார்? அந்த பஞ்ச பராதி பசங்கள், ஆமா, இடை என்று சொல்லக்கூடிய அந்த யாதவ கண்ணன் பலத்தை கொண்டு பாண்டவர்களுக்காக பயந்து நடுங்கிற. டேய், அந்த பாண்டவர்கள் எப்படியாப்பட்டவர் தெரியுமாடா? அந்த 13 வருஷமா கண்ணு குத்திட்டா. ஒரு மாதம் கிடையாது, 2 மாதம் கிடையாது, ஓராண்டு கிடையாது, 2 ஆண்டு கிடையாது, 13 வருஷமாக காட்டிலே சென்று காய்கனி புசித்த பசங்க அவங்க. டேய், அந்த கானகத்திலே சென்று காய்கனி புசித்த அந்த பாண்டவர்களுக்கு அப்படி ஏற்பட்ட வீரம் இருக்கின்ற பொழுது அரண்மனையிலே அமர்ந்து அறுசுவை பதார்த்தத்தை புசித்த நமக்கு எப்படி ஏற்பட்ட ரோசம் இருக்கணும்? டேய், என்னுடைய கணையை கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் உயிர் சேதம் செஞ்சு விடுவாங்க. நீ பயப்படாத அண்ணா. யாருக்காக பயப்படுற அண்ணா? யார் துணை இருக்கா? அந்த அரவை கொண்டு
நம்முடைய அத்தினாபுரி பட்டணத்தில் அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கொடியாகப்பட்டது. ஆமா, பறந்து கொண்டிருக்கின்றது, மேலே பறந்து கொண்டிருக்கிறது. அந்த அரவம் என்று சொல்லக்கூடிய அரவ கொடி அறுத்து அந்த யாதவ கண்ணா முரசு கொடி என்று சொல்லக்கூடிய அரவ கொடி பறக்கும்படி செய்ய போறாரு. முரசு கொடி விளங்க செய்துடன் என்று சொல்ற. டேய் டேய் கர்ணா, இந்த கர்ணன் இருக்கின்ற பொழுது நீ பயப்படலாமா? டேய் துரியோதனா, அந்த யாதவ கண்ணனுக்கு பயப்படுற? அந்த யாதவ கண்ணனுக்கு நான் பயப்படுற நீ? அது வேற என்றுமே யாதவ வந்தாரா? அந்த வந்தானே மாயவன், அவனுடைய சாமர்த்தியத்தை நான் அறிவேன். அண்ணா, அப்படி சதி செய்ய வேண்டும் என்று வந்தாலும் மாய கிருஷ்ணன். ஆமா, அவன் சாமர்த்தியத்தை அறியாமல் போகவேனா? ஆமா, அவனுடைய சாமர்த்தியத்தை அறியாமல் விடுவது கிடையாது. அண்ணா, அந்த வஞ்சாக்கி அண்ணானே வஞ்சாக்கி போகிறானா? டேய், அவன் யாரை வைத்து செய்வான்? யாரை வைத்து செய்வான்? ஆனால் இந்த தினத்திலே பார்த்தால் அந்த இருவர் பிரியம் கொண்டு இருவர் தனியா வந்து அவன் இருவர் தனியா வந்து இருவர் முயற்சாங்க அவன் எண்ணங்கள் கொள்வாயே
கொண்டிருப்பானே எண்ணம் கொண்டிருப்பானா? டேய், இன்று 17ஆம் நாள் சண்டையிலே படத்தளபதியாக யார் வருகிறார்கள்? அந்த அர்ஜுனாகப்பட்டவன் வருவான். ஓ, அந்த அர்ஜுனன் வருவானா? இரவில தனியா வந்து இருவர் உயிரை வாங்கி விட்டால் அப்படி எண்ணம் கொண்டிருப்பான். டேய், அவன் வருகிற அர்ஜுனன் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த அர்ஜுனன் வந்தாலே அதிவீரன் என்று அந்த அர்ஜுனன் வந்தாலும் சரி, என் கையிலே இருக்கக்கூடிய அரவ பானத்தை கொண்டு அவன் தலையை அறுக்காமல் விட போவது கிடையாது. என்ன சொல்ற அண்ணா? அப்படி அதிவீரன் என்று சொல்லி அர்ஜுனன் வந்தாலும் உன்னிடத்தில் இருப்பது அரவபானம். அரவம் என்று சொல்லக்கூடிய நாகாசுரம் இருக்குது. அதை விடுத்து அர்ஜுனனை கொன்று விடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் அண்ணா, இந்த பதில் நான் ஜெயம் பெற்று வருவாயோ? இன்று 17ஆம் நாள் சண்டை நடக்கப்படுகிறது. ஆமா, அதனால இந்த 17ஆம் நாள் சண்டையில என்னுடைய அரச செய்யோ அண்ணா கண்ணா, என்னுடைய அரச செய்ய கண்ணா கேளா. முன்னமே தோடல் தன்னை சூரிய, அதாவது பருதி என்கிற சூரிய பகவான் அஸ்தமாவதற்கு முன்னே இந்த தினத்திலே 17ஆம் நாள் சண்டையிலே, நேற்று தினம் 16ஆம் நாள் சண்டையிலே என்னுடைய விற்குரு என்று சொல்லக்கூடிய துரோணாச்சாரியானவர் பாஞ்சாலர் குமார் என்று சொல்லக்கூடிய துஷ்டதேவன் கையினாலே அதை சஸ்மசனத்தில் சாந்தி கொண்டிருக்கிறார். ஆகையாலே இந்த தினத்திலே அந்த பஞ்ச பனாதி பசங்கள் ஐவர்களே நடுவில் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனை உன்னுடைய அரவபானத்தை கொண்டு ஜெயம் பெற்று போ. அப்படியா தம்பி? பண்புள்ள விஜயனோடு ஆண்டவன் உதவியாலே, எந்த ஆண்டவன்? பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடிய இந்த ஆண்டவன். ஆண்டவன் உதவியால் அமருக்கு போக வேண்டி பாண்டுவின் புதல்வன் அந்த அர்ஜுனனை இன்னும் வருகிறான் என்று பாண்டுவின் புதல்வனான பண்புள்ள அர்ஜுனனை நீண்டதோர் என்னுடைய பானத்தால் நிலை குலங்கிட செய்து மீண்டும் நான் வருவேன்.
அதனால என்ன செய்ய தெரியுமா? தமிழ தருவா இப்போ சந்தோஷமாக நடக்கக்கூடிய 17ஆம் நாள் யுத்தத்தில் உனக்கு வெற்றியை நான் பெற்று தருகிறேன். அதனால எனக்கு வெற்றி தாம்பலம் கொடு. விடை கொடுத்தால் போதும். அண்ணா கண்ணா 17ஆம் நாள் சண்டைக்கு சென்று அந்த பாண்டவர் புதல்வன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனை வென்று ஜெயம் பெற்று போ. எப்ப இவன் போ போ போன்னு சொன்னானோ 11 அக்ரோனி சேனியும் போயிடுச்சு குருஷேத்திரத்துல. ஒண்ணு கூட திரும்பி வந்தது கிடையாது. ஆமா டாய் தம்பி புரியுதுனா அண்ணா நீ பயத்திலே இருக்கின்ற எப்பொழுது பார்த்தாலும் இல்லையா? கம்பீர தோடு அண்ணா கர்ணாபிஷேகனே நேராக சென்று எதிரியை சிரத்தை கொய்து வெற்றியோடு வா. அப்படி என்று வெற்றி தமிழ் கொடு. அண்ணா கண்ணா 17ஆம் நாள் சண்டைக்கு சென்று அந்த பாண்டவர்களை வென்று ஜெயம் பெற்று போ. மறுபடியும் அப்படியேதான் இருக்கிறான். ஒரு தண்ணி கூட 3 முறை பொறுக்குமா? கிணற்றிலே தவறி விழுந்து விட்டா அந்த தண்ணி கூட 3 முறை பொறுக்குமா? அதுக்கு மேலதான் காப்பாற்ற முடியலன்னா அது இழுத்துன்னு போயிடும். ஏதோ 2 முறை நாவு பிறண்டு இருக்கின்றது. தவறான வார்த்தை. இறுதியாக வெற்றி தாம்பலம் போயிட்டு வா அண்ணா அப்படி என்று சொல். ஆனால் வாரும் அண்ணா கண்ணா 17ஆம் நாள் சண்டைக்கு சென்று அந்த பாண்டவர் புதல்வனை வென்று ஜெயம் பெற்று போ. போறதுதான் எனக்கே தெரிஞ்சிருச்சு. சரி தம்பி, உன்னுடைய வார்த்தைப்படியே சென்று வெற்றியோடு வருகிறேன். புறப்படு. அகட்டமண்ணா புறப்படலாமா? போலங்க புறப்படலாமா? செலுத்துகின்ற பொழுது என்னமோ தெரியல, இந்த குதிரை அப்படியே படுக்குது. என்னவா இருக்கும் என்னன்னு தெரியல. சரி, இந்த குதிரை என்னமோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன். வாய் இருந்தா வாய் சொல்லும், வாய் பேசும். ஆமா, அதுக்கு பேசக்கூடிய தன்மை இல்ல. இல்ல சரி, நட போலாம். நான் இல்ல, எங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வரணும். என்னது? எங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வரணும். நடப்பதோ சண்டைக்கு போகிறோம், குருஷேத்திரம் பூமிக்கு. அங்கு நடப்பது வெற்றி தோல்வி எது வேண்டுமானாலும் நேரலாம். அதனால என் மனைவி இடத்துல போய் சொல்லிட்டு வரேன்னு நீ சொல்றியா? ஆமா, மந்திரி கேட்டு வரான். ஒரு மந்திரிக்கே மனைவி இருக்கின்றாள். ஆமா, அந்த மனைவி இடத்துல சொல்லிட்டு போகணும்னு அவனுக்கு இருக்குது. ஆமா, அவனுக்கு தோணுது. ஆமா, நல்லதோ கெட்டதோ எனக்கும் ஒரு மனைவி இருக்கின்றாள். சில காரணங்கள் காரணமாக ஆமா எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. அதனால என் மனைவி என்னிடத்திலே இருந்து கோபித்து கொண்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற கலிங்க நாட்டிற்கு.
உங்க அம்மா வீட்டுக்கு. ஆமா. ஆ. என் மனைவி பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? பொன்னுருகி. பொன்னுரிக்கு. கலிங்க நாட்டின் இளவரசியாக வாய்த்த ஆமா. என் மனைவி பெயர் பொன்னுருகி. ஆ. சுபாகு சக்கரவர்த்தியின் மகள் சுபாங்கி என்கின்ற பொன்னுருகி. ஆமா. இல்லையா? ஆ. அதனால ஆ. ஆணாக பிறந்தால் ஆ. வெளியில எங்க போகணும்னாலும் மனைவி என்ன கோபத்தாவம் இருந்தாலும் ஆமா. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போறது நல்லது. கேட்டு போட்டா. இல்லையா? ஆமா. நாம போகக்கூடிய இடமோ போர்கள பூமி, ஆ. குருசேத்திர பூமி. ஆமா. இந்த குருசேத்திர பூமியில ஆ. வெற்றி தோல்வி எது வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆமா. இல்லையா? ஆ. பாவி தாலி கட்டிட்டு ஆ. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே அப்படின்னு அவ சொல்லுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஆமா. இல்லையா? ஆ. அதனால ஆ. என்னுடைய மனைவியின் அருகாமையில ஆ. பணிவிட வேலைகளை செய்யக்கூடவேல் ஆ. அந்தரங்கம் என்கின்ற சுந்தர தாதி இருக்கின்றார். ஆமா. அந்த சுந்தர தாதியை அழைத்து வந்தா ஆ. மனைவியாகிய பொன்னுருவியை அழைச்சு நான் சொல்லிடலாம். ஆ. அதனால ஆமா. ஓடோடி சென்று ஆ. பொன்னுருவி இடத்துல ஏவல் வேலைகளை செய்து வரக்கூடிய ஆ. அந்த சுந்தர தாதியை அழைத்து வா, நான் அழைக்கிறேன். அப்படியே ஆகட்டும்.